வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. ஊடுருவிகளால் அளிக்கப்படும் தமிழ்நாடு, வஞ்சிக்கப்படும் தமிழ் மக்கள். தமிழகத்தின் தலைநகர் சென்னை. சென்னையில் வன்னியர்கள், ஆதி திராவிடர், பறையர் சமூக மக்கள் பூமீது. சென்னையில் வன்னியர்கள் சமூக மக்களை புறக்கணித்த திமுக. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் வன்னியர் சமூக மக்கள் 7 சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் தொகையில் முதலிடத்திலும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடத்திலும் உள்ளார்கள். ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதி கூட திமுக சார்பாக வழங்கப்படவில்லை. தெலுங்கர்கள் முன்னேற்றக் கழகம், திருடர்கள் முன்னேற்றக் கழகம், பொய்யில் பிறந்து ஊழலில் வளர்ந்து தமிழகத்தை மெதுவாக நஞ்சை கொடுத்து வரும் இந்த கட்சி வட தமிழகத்தை ஆட்டையை போடும் அற்ப எண்ணத்தில் செயல்படுகிறார்கள். சிறுபான்மையினர் அடிமை குடிகளை தன் வசம் வைத்துக் கொண்டு பெரும்பான்மை சமூகத்தை அழிக்கும் நோக்கில் செயல்படுகிறார்கள். அதற்காக வட தமிழகம் திருவள்ளுவர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி வரை வளைவிரித்து மீன் பிடிக்க துவங்கிவிட்டார்கள். அந்த மீன்கள் முதலியார் சமூகம், உடையார் சமூகம், இடையர் சமூகம், அருந்ததியர் சமூகம், ஆதி திராவிடர்கள் சமூகம். முதலியார் சமூகம், உடையார் சமூகம், இடையர் சமூகம் திமுகவின் சேமிப்பு வங்கியாக செயல்படுகிறார்கள். சமூக நீதி என்ற பெயரில் சமூக சதி வேளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டை கூறு போட்டு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். வடக்கே ஏவா வேலு 5 மாவட்டங்கள், மத்தியில் KN நேரு 5 மாவட்டங்கள், MK ஸ்டாலின் அவர்கள் 5 மாவட்டங்கள், கனிமொழி 6 மாவட்டங்கள். தற்போது மேற்கு மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலங்களின் மக்கள் விழிப்புணர்வு வந்துவிட்டது. விரட்டி அடிக்க துவங்கிவிட்டார்கள். வடமண்டலம் வன்னியர், பறையர் 2 சமூகம் விழிப்புணர்வு இல்லாத சமூகம், இழப்பையும் அழிவையும் உணராத அறிவாளிகள். வடக்கு மண்டலம் என்றால் வன்னியர், பறையர், ஆதி திராவிடர் சமூகம்தான். குறிப்பாக சென்னை வன்னியர், பறையர், ஆதி திராவிடர் சமூகம். சட்டமன்ற தொகுதிகள் 16. அதில் ஆதி திராவிடர் 8 சட்டமன்ற தொகுதிகள் முதலிடத்திலும் 2 சட்டமன்ற தொகுதி 2ஆம் இடத்திலும் உள்ளார்கள். வன்னியர்கள் 7 சட்டமன்ற தொகுதியில் முதலிடத்திலும் 4 சட்டமன்ற தொகுதியில் 2ஆம் இடத்திலும் உள்ளார்கள். மீனவர் ஒரு தொகுதியில் முதலிடத்தில் உள்ளார்கள், ராயபுரம். முதலியார் சமூக மக்கள் 3 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்தில் உள்ளார்கள். 1 வில்லிவாக்கம், 2 ஆயிரம் விளக்கு, 3 அண்ணா நகர் போன்ற 3 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்தில் உள்ளார்கள். முதலியார் சமூகம் கொளத்தூர் 8% 5ஆம் இடம், வில்லிவாக்கம் 10% 3ஆம் இடம், திரு VK நகர் 6% 5ஆம் இடம், துறைமுகம் 8% 5ஆம் இடம், சேப்பாக்கம் 5வது இடம் 7%, அண்ணா நகர் 3வது இடம் 12%, ஆயிரம் விளக்கு 3வது இடம் 12%. ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் 4. முதலியார் சமூகத்தை சார்ந்த துளுவ வேளாளர்கள் 4 நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 12 பெரம்பூர், கட்சி திமுக, RD சேகர். 20 ஆயிரம் விளக்கு, கட்சி திமுக, எழிலன் நாகநாதன். 21 அண்ணா நகர், கட்சி திமுக, N சிற்றரசு. 24 தியாகராய நகர், கட்சி திமுக, ராஜா அன்பழகன் போன்ற 4 நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாயுடு சமூகத்தை சார்ந்த 3 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 3 தொகுதிகள் 11 டாக்டர் RK நகர், JJ எபினாசர், 14 வில்லிவாக்கம், கார்த்திக் மோகன், 18 துறைமுகம், PK சேகர்பாபு போன்ற 3 சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா நகர் மற்றும் RK நகர் 2 தொகுதியில் மட்டும் நாயுடு சமூக மக்கள் தொகையில் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். ஆனால் சென்னையில் ஒரு தொகுதியில் கூட பெரும்பான்மை இல்லாத சமூகம்
3 சட்டமன்ற தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து இசை வேளாளர் சமூகம் 2 சட்டமன்ற தொகுதிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. 13 கொளத்தூர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், 19 சேப்பாக்கம் உதயாநிதி ஸ்டாலின் போன்ற 2 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இசை வேளாளர் சமூகம் மக்கள் தொகை 1.40 லட்சம். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் 3. அடுத்து திரு வி.க. நகர் மற்றும் எழும்பூர் 2 சட்டமன்ற தொகுதிகள் ஆதி திராவிடர் சமூக மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தொகுதிகள். அடுத்து நாடார் சமூக மக்களுக்கு விருகம்பாக்கம் மற்றும் மயிலாப்பூர் 2 சட்டமன்ற தொகுதிகள் நாடார் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இஸ்லாமியர்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 வேளச்சேரி மற்றும் 2 ராயபுரம் போன்ற 2 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. 1 சட்டமன்ற தொகுதி மீனவர் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை ஒரு தொகுதி. முறையாக மக்கள் தொகை அடிப்படையில் வன்னியர் சமூகம் 4 சட்டமன்ற தொகுதிகள், ஆதி திராவிடர் 4 சட்டமன்ற தொகுதிகள், இஸ்லாமியர் 1 சட்டமன்ற தொகுதி, நாடார் 1 சட்டமன்ற தொகுதி, முதலியார் 1 சட்டமன்ற தொகுதி, மீனவர் 1 சட்டமன்ற தொகுதி, தெலுங்கர் 1 சட்டமன்ற தொகுதி, முக்குளத்தோர் 1 சட்டமன்ற தொகுதி, கிறிஸ்துவர் 1 சட்டமன்ற தொகுதி, வண்ணார் சமூக மக்களுக்கு 1 சட்டமன்ற தொகுதி வழங்கியிருக்க வேண்டும். சமூக நீதி முறையாகும். தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பு என்பது தமிழர்களுக்கு செய்யும் துரோகச் செயலாகும். வன்னியர் சமூகத்திற்கு 1 தொகுதி கூட வழங்காமல் இருந்தது பெரிய துரோகம். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.